ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஃபின்பஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அல்கோ ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த அல்கோ ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேஸ்கெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸை தான் பார்க்க போகிறோம். இண்டிவிஜுவல் சிங்கிள் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்க்க போகிறதில்ல, ஒரு பேஸ்கெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, ஒரு 6 ஸ்ட்ராட்டஜியை ஒரு பேஸ்கெட்குள்ளே கம்பைன் பண்ணி அதை நம்ம வந்து ரன் பண்ணியிருந்தா அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு எடிட்டும் இல்லாமல் தான் இருக்க போகுது. ஸோ நடுவில் ஏதாவது லேக் ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பையிங்கோட பேஸ்கெட், இந்த பேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 இந்த 6 நிஃப்டி ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜியை ஒரு போர்ட்ஃபோலியோவாக ரன் பண்ணும்போது லாஸ்ட் 1 இயர் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 27/1/2023 27/1/2024 இந்த 1 இயர்க்கான டேட்டாவை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதோட ரிசல்ட்ஸ் தான் வந்து கீழே வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து குமுலேட்டிவ் பிஎன்எல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குமுலேட்டிவ் பிஎன்எல்லை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இதை அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம அடுத்ததாக வந்து கீழே இதோட பர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா விக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஸோ விக்ஸை டிபெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து லாஸ்ட் ஜனவரி வந்து 27 ஸ்டார்ட் ஆனதுனால ஃபஸ்ட்டு 1 or 2 days இது வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ₹173 ப்ராஃபிட்டில் நடந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி கண்டினியூஸாக ஃபெப்ரவரி ப்ராஃபிட்டில் இருந்திருக்கு, மார்ச் வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ்ல இருந்திருக்கு. அந்த மாதிரி மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக எந்த ஒரு ஃபில்டரும் நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த ஸ்ட்ராட்டஜியை லாஸ்ட் 1 இயர் ரன் பண்ணியிருந்தால் நமக்கு ரிட்டர்ன்ஸ்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2,26,000 2,26,982 நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோக்கரேஜஸ், டாக்ஸஸ் எல்லாத்தையும் கழிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு வந்து 2,26,982 வந்து ப்ராஃபிட், ஆல்மோஸ்ட் வந்து 2,27,000 வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த 2,27,000 ப்ராஃபிட்ஸை நம்ம வந்துட்டு பர்சன்டேஜ் வைஸாக கணக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பர்சன்டேஜ்னு சொல்லி நம்ம கணக்கு போடும்போது ஸோ இந்த 6 ஸ்ட்ராட்டஜியை ஒரு பேஸ்கெட்டை நம்ம ரன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட 1.5 lakh rupees கேபிட்டல் வந்து தேவைப்பட்டிருக்கும். ஸோ இந்த 1.5 lakh rupees கேபிட்டலுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 2,27,000 நம்ம வந்து ரவுண்ட் ஃபிகராக எடுத்துகிட்டு கால்குலேட் பண்ணால் ஸோ 1,50,000 நம்ம பேஸ் கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு 1% வந்து 1,500 நம்ம கால்குலேட் பண்ணி அதோட பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணால் 151% வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ 151% ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் 3 மாதம் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து நமக்கு வந்து இவ்வளோ 151% வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதே சேம் டைம் இந்த ஸ்ட்ராட்டஜியில் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த விக்ஸ் வந்து 1 to 150 வரைக்கும் இது வந்து ட்ரேட் ஆகும்போது நமக்கு வந்து இந்த ட்ரேட்ஸை வந்து இனிஷியேட் பண்ணி நம்ம ரன் பண்ணியிருந்தால் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளால் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் ஒரு பர்டிகுலர் விக்ஸோட ரேஞ்சுக்கு அப்புறம் நம்ம இந்த ட்ரேட்ஸை வந்து இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த வின்னிங் ரேஷியோ வந்து நிறைய குறைஞ்சிடும். ஸோ அந்த வின்னிங் ரேஷியோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விக்ஸை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடுறோம். விக்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுறதுனா என்னன்னாக்கா 15 to 16, மேக்ஸிமம் 16, அதுக்கு மேலே போனால் நம்ம விக்ஸில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து நம்ம வந்து ட்ரேட்ஸ் வந்து இனிஷியேட் பண்ண மாட்டோம். அன்னைக்கு வந்து நம்ம அல்கோ சாஃப்ட்வேர்ஸை வந்துட்டு ரன் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்படி அவாய்ட் பண்ணியிருந்தால் நமக்கு இந்த லாஸ்ட் 1 இயரில் இதோட பர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து என்னவா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இந்த 1 to 15 உள்ளே இருக்கிற விக்ஸ் என்வரான்மெண்ட்டில் நம்ம இந்த ட்ரேட்ஸை வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தால் நமக்கு ஆல்மோஸ்ட் 2,79,765 வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கும். ஸோ இங்கே என்ன ஆச்சு, 150%ல் இருக்கும்போது நீங்கள் ரன் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உங்களோட ப்ராஃபிட் வந்து கம்மியாயிடுச்சு. அதே விக்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபில்டராக யூஸ் பண்ணி அதை ஒரு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2,80,000 பக்கம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த 2,80,000க்கு நம்ம வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கால்குலேட் பண்ணாக்க டிவைடட் பை 1,500 நமக்கு 186% ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 183%
ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 186% ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ். ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜியில் இதை விட ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியை ரன் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அங்கே கிடைக்கும். அதான் இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.